தொடர் மழையால் கன்னியாகுமரி மாவட்டம் ஊட்டுவாழ்மடம் பகுதியில் வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் வீடுகளுக்குள் சிக்கியவர்களை தீயணைப்புத் துறையினர் மீட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். யாரோ சதீஷ் ஃபோன் பண்ணாங்க. ஒரு டீம் வந்து அப்படியே வந்திருக்காங்க. இந்த டைம் பாதிக்கப்படாத தெரியும். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பிரசாத், மீட்கப்படும் மக்கள் தற்போது எங்கு தங்க வைக்கப்பட இருக்கின்றனர்? நிவாரண முகாம்கள் ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் நாகர்கோவில் மாநகரத்தினுடைய ஒரு பகுதியான ஒழுதினசேரி முதல் கோட்டார் வரையிலான 6 பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். இவர்களுடைய வீடுகள் பல ஒரு 100க்கும் மேற்பட்ட வீடுகளில், அதாவது ஊட்டுவாழ் மடத்தில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்து அங்கிருந்த மக்கள் அதிகாலையிலிருந்தே வெளியேற துவங்கியிருந்தார்கள். இதற்கிடையே கிட்டத்தட்ட 45 வீடுகளில் இருந்து மக்கள் வெளியேற முடியாமல் தவித்த நிலையில் தீயணைப்பு துறையினர் சுமார் 30 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் மாற்று இடங்களில் முகாம்கள் இதுவரைக்கும் அமைக்கப்படவில்லை. அவர்களாகவே அவர்களுக்கு தெரிந்தவர்களுடைய வீடுகள் என்கிற அடிப்படையில் பல்வேறு இடங்களில் தங்கியிருக்கின்றார்கள். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அங்கு திரும்ப செல்ல முடியாத நிலையில் அந்த மக்களுடைய வீடுகளில் இருக்கின்ற பொருட்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வீடுகளுக்கு அருகே மக்கள் அங்கே இருக்கின்ற ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பும் இதே போன்ற மழை பாதிக்கப்பட்டு அதிகாரிகள் வந்த போதிலும் அங்கு வந்து மாற்று ஏற்பாடுகள் செய்யாததால் தற்போது மழையால் பாதிப்பு ஏற்பட்டதாகவும், தொடர்ந்து இந்த பகுதிகள் நிரந்தர தேர்வு ஏற்படுத்துவதற்கு அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற வேதனையும் அந்த மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தற்போது பாறைக்கால் மடம், அதே போன்று கோட்டார் பகுதிகளிலும் தீயணைப்பு வீரர்கள் அங்கு அந்த மேல் மாடிகளில் தங்கியிருக்கின்ற பொதுமக்களை, குடும்பத்தினரை மீட்டு வருகின்ற பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.